இங்க சிவாக்கும் சக்திக்கும் பெரியவங்க பார்த்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. சிவாக்கு சக்தியை பார்த்ததும் பிடிச்சு போயிடுச்சு. சக்தியோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும்னு ஒரு ரூல் வச்சிருப்பாரு. ஸோ இவளுக்கு பெருசா கனவெல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்க ஆம்பளைங்க ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்னு பயந்து வாழாம இவளுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியா வாழணும். சிவா இவளை ஈக்குவலா ட்ரீட் பண்ணது, இவளுக்கு கொடுத்த ஃப்ரீடம் எல்லாம் பிடிச்சு போய் 2 பேரும் ஹாப்பியா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனா 40 நாளுக்கு அப்புறம் ஒரே வார் தான். காஃபி போட்டு தரதில்ல, வீட்லையும் சமைக்கிறதில்ல, ரீல்ஸ் பண்ணி டயர்ட் ஆச்சுன்னு சிவாவையும் ஒர்க் பண்ண சொல்றா. ஏன்னா அதுதான் ஈக்குவாலிட்டியா. வீட்டு வேலைக்கும் நம்ம தீபாக்காவை போட்டுடுறா. ஒரு நாள் கிராமத்துல நடக்கிற ஃபங்க்ஷன்ல ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டுட்டு கால் மேல கால் போட்டு சக்தி உட்காந்துருப்பா. ஊரே அவளை ஒரு மாதிரி பாக்குறாங்க. காலை கீழே போட சொல்லி சிவா சொல்றா. ஆனா முடியாதுன்னு சொல்லிடுறா. சிவா ஒரு பக்கம் கோவப்பட, சக்தி ஒரு பக்கம் கோவப்பட, ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாம வந்தா கூட அவ பெர்மிஷன் இல்லாம பார்க்க கூடாதுன்னு உன் சொந்தக்காரங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி கத்திட்டு போயிடுறா. பதிலுக்கு சிவாவும் சக்தியோட ஃப்ரெண்டு பொட்டிக் ஓப்பன் பண்றப்போ லுங்கியோட போய் அவளை அசிங்கப்படுத்திடுறான். ஒரு நாள் அவ போட்ட ரீல்ஸ்க்கு பசங்க எல்லாம் ஒரு மாதிரி கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரீலை டெலீட் பண்ணுன்னு சொல்லி சிவா சொல்றான். ஆனா டெலீட் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமா சொல்றா. சிவா என்ன பண்றானா, அந்த ரீலை அவ அப்பாக்கு அனுப்பிடுறான். ரீலை பார்த்த அப்பா கண்ண பின்னான்னு கத்தி விட்டுறாரு. பதிலுக்கு சக்தியும் சிவா குடிச்சிட்டு உளறத வீடியோ எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிடுறா. அப்படிதான் ஒரு நாள் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்புனவன அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு அலைய விடுறா. அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்து காலிங் பில் அழுத்துனா டோரை கூட ஓப்பன் பண்ண மாட்டேன்றா. ஆக்சுவலி அன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. விஷ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணி பார்த்தோம், அவன் விஷ் பண்ணிருக்க மாட்டான். சரின்னு இவ கால் பண்ணாலும் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்க மாட்டான். இவனுக்காக சர்ப்ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். இவன் சாரி கேட்டு ஒரு வழியா சண்டை முடிஞ்சிருது. ஆனா அடுத்த நாளே 2 நியூஸ் சொல்றேன்னு சிவா கிட்ட சொல்றா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அவ கூட படிச்ச ஒரு பையன் கூட சேர்ந்து பார்லர் ஓபன் பண்ணணும்னு சொல்றா. அப்படி 2 பேருக்கு வாக்குவாதாகி சண்டையாகி அந்த இன்னொரு விஷயம் பார்லர் ஓபன் பண்ண காசு அதானேன்னு கோவமா திட்டிடுறான். சக்தியும் பதிலுக்கு என் கூட வாழ உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றா. நீ நடி சொல்றது, என் கூட வாழ உனக்கு தகுதியே இல்லை, எப்ப பாரு பொய்யா பேசி பொய்யா வாழ்றதுக்கு செத்து தொழடின்னு திட்டிடுறான். அந்த டென்ஷன்ல எல்லாத்தையும் போட்டு உடைக்க அவளுக்கு அபார்ட் ஆகிடுது. ஆக்சுவலி அந்த இன்னொரு விஷயம் இவ பிரெக்னெண்டா இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் அதை தானே சொல்லியிருக்கணும். அவளுக்கு அபார்ட் ஆனது தெரிஞ்சதும் சிவா உடஞ்சு போயிடுறான். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கப்போ பாதியிலே கிளம்பி போயிடுறா. அலைஞ்சு திரிஞ்சு எங்க தேடியுமே சக்தி கிடைக்கல.